கேக்குதா கேக்குதா? நான் வேற ரைட் சைடுலடா. இது ரைட்டுண்ணா, இதுதான். இல்ல இல்ல இதான் லெஃப்ட் லெஃப்ட்னு. இல்ல இதான் ரைட். அமைதியா ரோஸ்ட் ஆன மாதிரி உட்காரு. ஏன்டா பாத்தாடன்ற மாதிரி உட்காரு. அந்த படத்துக்கு போயிட்டு அப்பெல்லாம் என்னோட வியூவர்ஸ்க்காக நான் இனிமேல் ஃபேக்கான ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் விஜய் இல்லை. அப்போ வந்து தக் லைஃப் படத்தை உனக்கு பிடிச்சிருக்கு இல்லை? அதானே, எனக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு. உங்கள் ஃபேஸ், நீங்கள் டோட்டலாக ஒரு டேரக்டராக உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கணும் அந்த படத்தோட ஃபுல் மூமெண்ட்டும். அப்படி வைங்க, ஒரு ஃபேஸ் மூமெண்ட் வைங்க. அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சபாபதினு ஒரு படம் இருக்கு. உங்கள் அண்ணனா என்னடா சொல்கிற? சந்தானம் தானே சபாபதி. என்ன சார் பழைய படம் படம் வர பேசிட்டு இருக்கீங்க? டேய் சத்தியமா டேய் சா வச்சுடா ஒன்று. சபாபதி தான், அதுதான்டா சந்தான படம்டா. தெய்வமே, நான் வந்துட்டு எதுவும் பேசல. பழைய படம் ஒன்று, சபாபதினு ஒன்று. அப்படியா? ஹீரோ நல்ல படம் அது. அப்ப காப்பிரைட்ஸ் ஆகுது. அந்த படத்தை கலர் கிரேடிங் பண்ணி இப்போ விட்டா கூட ஓடும். சரியா? அந்த அளவுக்கு சூப்பரான படம். ஓகே. அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ இப்படி பண்ணிருப்பான், இந்த மாதிரி பண்ணிருப்பான். அந்த மாதிரி எனக்கு கொடுக்க சொல்றேன். குடு மக்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம தலைவன் வந்து தக் லைஃப் படத்துக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. இன்னைக்கு இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு வந்து தக் லைஃப் படத்தை ரோஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா தலைவனை தான் ரோஸ்ட் பண்ண போல. என்ன ரோஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? உப்பு மிளகா போட்டு சாப்பிட போறீங்களா? சாப்பிட தானே போகிறோம், பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. சரி, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த என்னடா சேனலு வந்து போச்சு. இதுதான் கேப் விட்டால இதுதான். சரி, ஓகே. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரூட் பஜ்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தக் லைஃபோட ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாவ். தோசையை பிரித்து வச்சுட்டு பாசிட்டிவான விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இட்ஸ் பெட்டர் தென் இந்தியன் 2. நானே இந்தியன் 2 பார்க்கல. வாவ், இது பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துடுச்சு. இதுக்கப்புறம் சொல்லுங்க. முதல்ல இந்த மாதிரி ஃபேக்காக பேசுனேன் எங்கேருந்து மாமே கற்றுக்கிட்டேன்? நிறைய இந்த டிவி இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பியா? இந்த ரியாலிட்டி ஷோ, விஜய் டிவியில் அதிகம் பார்ப்பீங்களா? இந்த மாதிரிலாம் பேசினாதான் வீடியோ ஓடுனாங்க. இந்த மாதிரிலாம் பேச எங்கேருந்தா கற்றுக்கினேன்? இந்த மாதிரி பேசினாதான் வீடியோ ஓடுனாங்க. ஒரு மாதிரி உனக்கு வாந்தி வரல மாதிரி பேசும்போது நீ தானே எடிட் பண்ணுற? நான் தான் எடிட் பண்ணுறேன். சரி, நீங்கள் சமாளிக்காதீங்க. படத்துக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, என்ன சொல்லுங்கள். படம் வந்து நான் படத்துக்கு போகிற ஐடியாவிலே இல்லை. ஏன்னா நான் வந்து எனக்குன்னு வந்து நம்புறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் ஒப்பீனியன் கேட்டு தான் நான் வந்து படத்துக்கு போவேன். ஓகே. ஏன்னா வந்து 2018 120 ரூபாய்க்கு நான் படம் பார்த்தேன். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஃப்ளமேஷன் வந்து ஹை ஆனதுனால இப்போ நான் அதை விட 230 ரூபா கொடுத்து ஒரு 100 ரூபா இருந்தால் கூட இப்போ அது 2018 to 2016 8 வருஷத்துக்கு 10 ரூபா போட்டால் கூட 80 ரூபா தான் ஆகும். 110 ரூபா ஏறி இப்போ நான் 230 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சரியா? 220 ரூபான்றது ஒரு பிரியாணி 140 ரூபா எங்கள் ஏரியாவில். சரி. இன்னும் தக்காளி சாதம் சொல்லு. தக்காளி சாதம் இல்லாடி நல்லா இருக்கும்டாடி. நல்லா இருக்கும், வயிறு ஃபுல்லாகும், அவ்வளோதான், நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக என்ன சொல்கிறது? ஆமாம், வயிறு ஃபுல்லாகும். ஒரு பீஃப் பிரியாணி, எனக்கு சிக்கனோட பீஃப் பிரியாணி பிடிக்கும். பீஃப் பிரியாணி 100 ரூபா. ஓகே, 2 பீஃப் பிரியாணி வாங்கலாம். நீங்கள் வெளியில் போகாதீங்க, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் நம்பிக்கையானவங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த படத்துக்கு நான் வந்து போவேன். சரி, ஓகேவா? ப்ளூ சட்டை மாறின அந்த மாதிரியா? இல்லை மாமி, நான் ஆன்லைனில் இல்லை, ரியல் லைஃப்பில் 4-5 பேர் வச்சுருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் ஆன்லைனில் ஒரு 2-3 பேர் நான் நம்புவேன். ஓகே. அதாவது ரொம்ப நேர்மையின் உச்சகட்டமான ஜென்யூன் பர்சன்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் இருக்காங்க. லைக் பாண்டா மாதிரி. காலைல எழுந்துச்சி பீஸ்ஃபுல்லாக எழுந்துச்சி காலேஜ் போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. காலேஜுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன் பைக்கில் தான் போவோம். காலேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பாய் டிக்கெட் ஃப்ரீயாக வரியான்னு கேட்டாங்க. ஓகே, ஒரு நண்பர். நான் வந்து தக் லைஃப் வந்து டிக்கெட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்கும் போதே ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்கல, டிக்கெட் இருக்கு வரியான்னு கேட்டாங்க. அதான் டிக்கெட் இருக்கான்னு கேட்கும் போதே நீங்கள் புரிஞ்சிருக்கணும். நான் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க நண்பா. ஓகே, உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்குது. உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு நண்பருக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு காசு வேண்டாம், எனக்கு கூட வந்து டிக்கெட் வேஸ்ட்டாக போகுது, ஒரு நண்பர் வந்தால் போதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
டிக்கெட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு காசு வேணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நண்பருக்கு கால் பண்ணி? காசு கொடுறா வாடா அப்படின்னு சொல்லுவேன். காசு வேண்டானா என்ன சொல்லுவீங்க? காசுலாம் வேணாம்டா, டிக்கெட் ஒன்று இருக்கு வா போவோம் அப்படி சொல்லுவீங்களா? கால் இந்த மாதிரி வந்துச்சு, வா 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 ஒரு அண்ணன் தான், ஒரு 2 வயசு என்னோட பேசுவார். வா தம்பி இந்த மாதிரி டிக்கெட் இருக்குது அப்படின்னாரு. நான் எவ்வளோ நான் டிக்கெட்டு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொன்னார், நாங்கள் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணோம், 2 பேர் ஜகா கொடுத்துட்டோன்னே காலை வாடிட்டாங்க, நீ வரியா தம்பின்னு கேட்டார். ஓகே அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸு இன்னொருத்தர் இருந்தால் கூட்டு வா தம்பி அப்படின்னாரு. நான் கால் பண்ணி எல்லாத்தையும் கேட்டால் நான் கிளாஸ் வந்துட்டோமாமே இல்லைன்ட்டாங்க. இல்லை ப்ரோ நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். காசு வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல நான் போயிட்டேன். அங்கே போனால் தேட்டர் வாசல் பிளாக் டிக்கெட் விற்க விட்டார். இருந்தாலு 230 ரூபாய் டிக்கெட்டு, யார்கிட்டே அந்த ஒரு டிக்கெட்டு விற்று கொடுத்தம்பின்னாரு. எவனுமே வாங்கல. வாடா கமல் படத்துக்கு பிளாக்லையா டிக்கெட் விற்கிறேன். அப்போ ஒருத்தன் என்கிட்ட ஒன்று சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? அஜித் விஜய் படம்னா நேராக நம்மகிட்டே வந்து வாங்கிப்பாங்க, கமல் படம்ன்றதுனால நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் டிக்கெட் வேணுமான்னு கேட்க வேண்டியதா இருக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக பிளாக் டிக்கெட் விற்கிறவன் வந்து என்கிட்ட சொன்னான். அது எல்லாரும் படத்துக்கு போனால் ஃபங்க்ஷன் போகும்போது ஜிகின்னு தானே வருவானுங்க. என்ன நான் எப்பயும் காலேஜ் போகும்போது கேஷுவலாக போயிருந்தேனா, அவனும் பிளாக் டிக்கெட் வைக்கிறான், டெய்லியும் பிளாக் டிக்கெட் என்ன வைப்பான், அவனும் கேஷுவலாக வந்தானா, என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான். என்ன நினச்சிக்கிட்டேன் நான் ப்ரொஃபஷனலாக பிளாக் டிக்கெட் வைக்கிறேன், என்ன மாமே தொழிலுக்கு புதுசாக என்ன சுற்றி காட்டுறேன். எப்படி அந்த ப்ரொஃபஷனலாக பிளாக் டிக்கெட் விற்கிறவனுக்கு கூட டிக்கெட்டு விற்கல. 3 டிக்கெட்டு கடைசியாக வந்துச்சு. கடைசியாக அந்த நேரத்தில் 2 டிக்கெட் தான் விற்றோம். மீதி ஒரு டிக்கெட்டுக்கு லோக்கலில் இருந்தவன் ஃப்ரெண்டை கூட கால் பண்ணி வாடான்ட்டான். அந்த ஓசியில் படம் பார்க்க வந்தவன் என்ன தெரியுமா சொன்னான், உனக்கு டிக்கெட்டு விற்கலினா என்னதான் கூப்பிடுவியா, என்னை பார்த்தா உனக்கு ஓசியில் படம் பார்க்க அப்படின்னு நானாவது கேஷுவாலிட்டியாக சொல்கிறேன். பரவாயில்ல, அவன் சீரியஸாகவே வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கான். உள்ளார போயிட்டு வெளியே வந்தவன் இருந்தான். நான் ஃபாலோ பண்ணல, வெளியே வந்து கூட அதே சொல்லிருக்கலாம். உள்ளார போயிட்டு வெளில வந்து சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குடா. வெளில இருந்தே சொல்றான்னா எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன். ஓகே சென்று கடைசியில் ஒரு அங்கிள் வந்தார் மாமே. நான் கிட்ட வந்த வரைக்கும் லாபம் போட்டு 150 ரூபாய்க்கு விற்று அந்த அண்ணன் 150 ரூபாய்க்கு 250 ரூபாய் டிக்கெட்டு அந்த அண்ணன் கிட்ட இந்தா மாமே ஷவர்மா வாங்கி சாப்பிட்டு மத்தியானத்துக்கு அப்படின்ட்டு 150 ரூபாய்க்கு சாப்பாடு வச்சுக்க மாமேன்ட்டு. ஓகே எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று போட்டு நம்ம நடந்து தேட்டருக்குள்ளே போயிட்டேன். சரி இப்போ 5 பேர் போயிட்டோமா, போகும்போதே இந்த பாகுபலியில் வர மாதிரி இந்த சத்தம் ஒரு கேட்டு அப்படி நடுங்குச்சா உள்ளார போகும்போது? சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? ரொம்ப நேரம் பணம் தொக்கிறதுக்காடா உள்ள போனா விண்வெளி நாயகா படம் போட்டு. எனக்கு நீங்க சொன்ன உடனே தான் இப்போதான் எனக்கு புரியுது. எப்பயுமே ஒரு படத்துக்கு லிரிக்ஸ் எழுதுனாங்கன்னா அந்த படத்தோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிலேட்டபிளாக இருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விண்வெளி நாயகன்? எதனா ரிலேட் ஆகுதா அந்த படத்துக்கு, இல்லை அவருக்கு ரிலேட் ஆகுதா? கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஆம்ஸ்டாங்க்கு சொந்தக்காரரா அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை அவருக்கு வந்து ரிலேட் ஆகுது. ஏன்னா விண்வெளி நாயகா அப்படின்றவர் வந்து இப்போ விண்வெளிக்கு வந்து நீங்கள் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? விண்வெளி மீன்ஸ் இஸ் த நட்சத்திரம்லாம் இருக்கிறது அந்த இடத்த விண்வெளி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவர் வந்து நீங்கள் வந்து பென்டனோட ஆம்ப்ளிட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க. எஸ், பென்டனோட ஆம்ப்ளிட்ரிக்ஸ் தான் வந்து நாயகன். ஆம்னிட்ரிக்ஸ். ஓகே. பென்டனோட அல்டிமேட்ரிக்ஸ் அது வந்து ஆம்ப்ளிட்ரிக்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன். ஓகே, அந்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து தக் லைஃப். அது வந்து ஆம்ப்ளிட்ரிக்ஸ், இது வந்து அல்டிமேட்ரிக்ஸ். அதனால வந்து அந்த இதில் வந்து சாதா புரியலையே குமார், இது மாதிரி தான் இருந்துச்சு படமும். அந்த படத்தில் சாதா பென்டன், இந்த அல்டிமேட்ரிக்ஸில் வந்து
பயங்கரமான பென்டன். ஆமாம், இந்த ஆம்லெட்ரிக்ஸ் இருக்கும்போது வந்து உலகத்துக்குள்ளேயே சண்டை போட்டுப்பானுங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து உலகத்துக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு உருண்டுக்கிட்டு பிறந்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏலியனே வந்தால் கூட பென்டனோட ஸ்கூலுக்கு வந்தால் வந்து பென்டன் அடிக்கும். ஆனால் அல்டிமேட்ரிக்ஸில் வந்து பென்டன் வந்து அலறுவானுங்க என்ட்ரிக்கு. நான் தான் காணா கண்ட்ரிக்கு தேடி பிடிச்சி அடிப்பாங்க. எனிமையை தேடி பிடிச்சி யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் விட்டு ஒரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா உம்மால 1000 பென்டன் வந்துருவாங்க. 1000 பென்டன் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து இது அல்டிமேட்டிக்ஸ் வந்து இவர் வந்து விண்வெளிக்கும் தாவிட்டு இருப்பார். ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி சொன்ன காரணம்னா இவர் படத்தை பார்த்துட்டாரு, நான் படத்தை பார்க்கல. அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க. படத்தை பாருங்க, இருந்தாலும் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டேன், தேட்டரை விட்டு ஐயோன்னு ஓடி போயிருப்பேன். இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணல, அதனால சொல்லிக்கிறேன். இல்லை பிறப்பாரு, டக்குன்னு வந்து இமயமலைக்கு போவார். இமயம் வந்து சும்மா ஸ்வயங்கி நேபாளத்துக்கு வருவார். அங்கேருந்து குன்ஃபு பாண்டாயோட குன்ஃபுலாம் கற்றுக்கின்னு மறுபடியும் டெல்லிக்கு வருவார். இது என்னப்பா இந்தியன் 2 பாரு இருக்கியாப்பா? இந்தியன் 2 பார்த்தியா? நான் பார்க்கல. பட் ஐம் ஷூர் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னும் இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா அரோரா டிக்கெட்டில் பார்த்தேன். வாசி டிக்கெட்டில் பார்த்தேன். சரி, அந்த கதையை விட்டேன். நான் திடீர்னு வந்து நேபாளத்துக்கு போய் ஆரம்பிக்கலையா? நேபாளத்துக்கு போய் குன்ஃபு கற்றுக்கின்னு நீ ஏன் உண்மையில் நான் இந்த காரணம் கேட்டல அந்த அதுக்காக சொல்கிறேன். குன்ஃபு கற்றுக்கிட்டு மறுபடியும் டெல்லிக்கு வருவார். டெல்லியிலேருந்து மறுபடியும் திருச்செந்தூர் போவார். திருச்செந்தூர்லேருந்து மறுபடியும் டெல்லிக்கு வருவார். மறுபடியும் டெல்லியிலேருந்து டெல்லின்னு இருப்பார், மும்பைன்னு நினைக்கிறேன். மும்பையா டெல்லி தான். ஓகே, டெல்லி ஓகேவா? மறுபடியும் டெல்லிக்கு வருவார். மறுபடியும் டெல்லியிலேருந்து காயல்பட்டினம்ட்டு எங்கேயோ ஊருக்கு போவார். அங்கே போய் கதையை முடிச்சிடுவார். அதனால் ஸோ வாட் ஐ எம் ட்ரையிங் டு சேயிங் இஸ் நாயகன் மீன்ஸ் ஆம்லெட்ரிக்ஸ் எப்படி உலகத்துக்குள்ளே மட்டும் இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நாயகன் படத்தில் ஒரே ஊருக்குள்ளே மட்டும் இருப்பாங்க. அண்ட் வந்து விண்வெளி நாயகன் மீன்ஸ் வந்து அல்டிமேட்ரிக்ஸ் எப்படி பென்டன் வந்து இது யூனிவர்ஸ் போகிறோம் அந்த மாதிரி வந்து இதில் வந்து விண்வெளி நாயகன் என்று கூறிக்கொள்ளக்கூடிய கமலஹாசன் வந்து நிறைய ஊருக்கு வந்து பிரயாணம் பண்ணுவார். அதனால் வந்து இது வந்து அவருக்கு வந்து விண்வெளி நாயகன் அப்படின்னு வந்து பேர் வந்து பேரை சொல்கிறது போதே 15 நிமிஷம். காலேஜில் ஓடி 10 மார்க்னு ஒரு கொஸ்டின் எழுதுவேன், அதை கூட இவ்வளோ பெருசாக எழுதலை. இதை கேட்டது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிருப்பீங்களே, 2 அட்டம் வச்சுருக்க மாட்டீங்களே. 1 மார்க் அளவுக்கு எழுத வேண்டிய ஒரு கொஸ்டினை 20-25 மார்க் அளவுக்கு சொல்லிட்டு இப்போ இதுவே அப்படின்னா அப்புறம் தக்லை போட ரிவ்யூ இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சொல்லுங்க, அடுத்து கதைக்குள்ளே போயிடுவோமா? கதைக்குள்ளே போங்க. இப்போதான் கதைக்குள்ளாரே போகிறோம். ஐயோ, கதை கேட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது வந்து நீ பயங்கரமாக இருக்குன்னா மீன்ஸ் பயங்கரமானா இப்போ கேங்ஸ்டர்னா எப்படி அடித்தட்டில் இருந்து ஏஞ்சி வருவான்ல, இங்கே அப்படிலாம் இல்லை. இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் கேங்ஸ்டர். ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு கொலையை பண்ணுவார். கொலையை பண்ணுறதுக்கு வந்து இவர்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு ஆள் இல்லாமல் இவரே வந்து நான் தான் கொலையை பண்ணேன் அப்படின்ட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். இவரே போயிட்டு இவரே வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். வடிவேல ஒரு காமெடியில் நானும் தான் என்ன ஏற்றின்னு போங்கய்யா அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம். அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எதுக்காக்குள்ள உள்ள கேங்ஸ்டர் தன்னை போட்டு கொடுத்த வில்லனை கூட அவர் போட மாட்டார். கடைசி பண்ணல சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அந்த வில்லன் வாழ்ந்து முடிச்சு வில்லன் எப்படி செத்து போவானா நேச்சுரல் காசு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அவனுக்கு இருக்கும். வயசாகி செத்து போகிற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிருப்பாரு. அந்த ஆன்டகனிஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. அது எனக்கே தெரிலப்பா. வில்லனை வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி கொல்ல மாட்டார். வில்லன் சாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வில்லன் வயசாகி செத்துடும். அவள் தான் கதை. பாய். இது புதுசாக இருக்குண்ணே, இது புதுசாக இருக்கு. எப்படி வில்லனை கொல்றது அப்படி இப்படி நிறைய படம் இருக்கு. எப்படிலாம் கொல்லான்னு வயசாகிற வரைக்கும் பார்த்து கொல்றது. என்னடா அது புது விஷயமா இருக்குது. அதான் விண்வெளி நாயகா. அப்புறம் எங்கள் அண்ணன் வானம்னா உயரங்காட்டு பூமின்னா யாரை சொல்கிறீங்க? சிம்புண்ணாவா? சிம்பு உண்மையாலுமே காமெடிக்கு நான் சொல்லலை. சிம்புவோட நடிப்பு கமலோட நடிப்போட சூப்பராக இருக்குது. இதை வந்து இந்தியன் படத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். சிம்பு ஐ மீன் அந்த படத்தில் வேறு எதனா ஒரு 10 தலை மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், அதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கலாம். இந்தியனில் என்ன நடிச்சிருக்காரு? ஒன்றுமே இல்லை. நீ இந்தியன் படத்தையும் 10 தலை படத்தையும் சேர்த்து வச்சு பேசக்கூடாது. ஏன்னா
இதில் வேற கதை அதில் வேற கதை இல்லை. இந்த ஒரே கதையில் வர கேரக்டர்ஸ் வந்து எப்படி நடிச்சுன்னு பார்க்கவே. ஏன்னா வந்து கமலஹாசன் கிட்ட வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் அழுகுறாரு. ஆனால் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு க்ளோஸான ஒருத்தங்க இறந்து போகும்போது ஒரு மாதிரி அழுவார். தனக்கு வந்து க்ளோஸ் இல்லாத ஒருத்தங்களுக்கு ஒரு இது நடக்கும், ஒரு துக்க செய்தி நடக்கும், அதுக்கு வந்து அழுவ மாட்டார். கரெக்டாக இந்த கண்ணோட எட்ஜில் மட்டும் தண்ணி வந்து தேங்கி நிற்கும். ஆனால் நமக்கு தெரியும் அவர் ஃபீல் பண்ணுறான்றது. ஏன்னா அந்த மாதிரி நடிப்பில் வந்து வேரியேஷன் வந்து காமிச்சிருக்காது சிலம்பரசன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக வரும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். என்ன படம்னா பங்கராய சக்தி வேணும் அதுவா மணிரத்னம் படம் வந்தாலே ஒரு சீன் இருக்கும். அப்பா என்னம்மா பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே உள்ளார குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. நல்ல வின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்காரு, இப்போதான்ப்பா உள்ளார குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அந்த மாதிரி மணிரத்னம் டான்ஸ் ஆடுவார். கமல், சிம்பு எல்லாம் படம் வெற்றி ஆகிடும், ஹிட் ஆகிடும். அது வெற்றி ஆகுமா தோல்வி ஆகுமான்றதை விட எப்போ எப்பெல்லாம் கமல் படம் வருதோ, எப்போ எப்பெல்லாம் மணிரத்னம் படம் வருதோ, எப்போ எப்பெல்லாம் சிம்பு படம் வருதோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாமே. அப்படியா? இந்த தடவை அந்த வீடியோவை என்னால் பார்க்கவே முடியல. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. சரி சரி, இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம போவே இல்லை. கதைக்குள்ளேயே போலியாடா. கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசு கமலை வந்து காட்டுறாங்க. ஓகேவா? சின்ன வயசு கமல், அவங்க அண்ணன் வந்து நாசரு, 2 பேரை வந்து பம்பாயே வந்து கைக்குள்ளே வச்சுருக்காங்க. சின்ன வயசுல சின்ன வயசு இருக்கும் 35-40 அந்த மாதிரி வயசு. 35 சின்ன வயசு. ஓகேவா? அப்படி காட்டும் போது பம்பாயே வந்து கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெயின் வில்லன் அவர் வந்து அவர்கிட்ட வந்து சின்ன வயசுல இவங்க சேர்ந்து அதுக்கப்புறம் பம்பாயை வந்து கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பம்பாயா டெல்லியா? வேர் இஸ் ரெட் ஃபோர்ட் இன் இந்தியா? டெல்லியில் இருக்குது. டெல்லி. ஓகே, டெல்லியே வந்து கைக்குள்ளே வச்சுருப்பாங்க வந்து சின்ன கமலஹாசனும் அவங்க அண்ணனும். அவங்களுக்கு வந்து அவங்களோட பெரிய வில்லன், வயசில் பெரிய வில்லன் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு பின்னாடி போய் முதுகில் குத்துற மாதிரி வந்து போலீஸை அனுப்பி விட்டு சுற்றி தள்ளுங்கடா அப்படின்றான். போலீஸும் வந்து இந்த பெரிய வில்லன் பேச்சை கேட்டுட்டு கமலையும் நாசரையும் போடுறதுக்கு வருவாங்க. அப்படி போட வரும்போது அந்த கலவரத்தில் வந்து சிம்புவோட டேடி செத்து போயிடுவார். சிம்பு வந்து அப்போ குட்டியாக இருப்பார், நியூஸ் பேப்பர் போட்டுன்னு இருப்பார். சிம்புக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கும், அதில் வந்து அவங்க டேடி வந்து இறந்து போயிடுவார். கமலஹாசன் வந்து சிம்புவை வந்து காப்பாற்றி தன் கூடயே வச்சுப்பார். தன் கூடயே வச்சுக்கிட்டாலும் சிம்பு என்ன சொல்லுவார்னா, குட்டியாக இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் துட்டு கொடுங்க, நான் போய் அந்த துட்டை வச்சுக்கின்னு எல்லா இடத்துலையும் வந்து என் தங்கச்சி வந்து தேடினா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் காணவில்லைன்னு போஸ்ட் வச்சு ஓட்டினா எங்கே இருந்தாலும் கூட்டின்னு வந்து என்ன விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஐடியா கொடுக்குறாரு. ஆனால் கூடுறது யாரு? கமலஹாசன். சார் எனக்கு தெரியும் நீ சுத்தம் அப்படின்ற மாதிரி இவன் கொடுக்கறதே நல்ல ஐடியா தான். போய் ஊரு ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு ஓட்டினா எப்படி கண்டுபிடிச்சி குத்துருவாங்க அந்த குட்டி குழந்தைய. இவரு போய் எங்கெங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன் நடக்குதோ அந்த இடத்துலலாம் தேடுறாரு. ஓ, நாயகன் படமா? ஆமாம், நாயகன் படத்தில் தூக்கிட்டு வந்து நிறுத்தும் குழந்தைய. ஏதோ ஒரு படத்துல இல்ல மகாநதி படம், மகாநதி அந்த படத்துல சரி ஓகே. ரெட் லைட் ஏரியாவை தேடி அங்க பார்த்தா த்ரிஷா இருக்கும். த்ரிஷா கிட்ட போய் இது நீதானே, இது நீதானே, அந்த குழந்தை பேர் சந்திரா, நீ சந்திரா தானே, உன் அண்ணன் தான் சிம்பு, வா போலாம் அப்படின்னு. அது ஒண்ணு இல்லை, நான் சந்திரா இல்லை, நான் இந்திரா அப்படின்றா. அப்படியா, சாரி மாட்டின்ட்டு பேக் அடிச்சு வந்துடும். நான் சந்திரா இல்லாமல் இந்திராவா இருந்திருந்தேன்னா நீ என்னை கூப்பிட்டு போயிருப்பல அப்படின்னு இருப்பா இவன். நான் இந்திராவா இல்லாமல் சந்திராவா தான் எனக்கு கூட்டு நான் இந்திராவா இல்லாமல் நான் சந்திராவா இருந்தா கூட்டு போயிருப்பேன். நீ குழப்பாதரா அதே பேர் தெரிஞ்சு சொல்ற அப்படின்றப்பா. இதை கேட்டவொடனே நான் இந்த நானே வித்தியாசமான ஆளு, என்கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமான கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நீ இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டா நாம நீ உன் பாட்டுக்கு கேட்கணும், என் பாட்டுக்கு நான் பேசுறேன். அந்த ஆள் என்ன கூட்டுருவோம், என்ன பண்றோம், அந்த பிள்ளைய கூட்டு வந்து கூடயே வச்சுப்பாரு. பொண்ணை போய் தேடாம சம்பத்தியா திருப்பாலே அடிக்கணும் அப்படின்றான் சிம்பு. கூட்டு வந்து அவர் மண்ணு வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அவள்தான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேட மாட்டாங்க, அப்படியே
விட்டுருவாங்க. சரி. ஆமா அந்த குழந்தை தேட மாட்டானு விட்டுருவானுங்க. போய் கேட்க மாட்டான், ஏன்டா டே கெல்ட்டு பயலே, நான் வந்துட்டு என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இவர் வீட்டில் ஒய்ஃபும் வச்சிருப்பாரு, ஒய்ஃபுக்கு ஒரு புள்ள இருக்கும், அந்த புள்ளைய மட்டும் படிக்க வைப்பாரு, சிம்புவோட ரவுடி ஆக்கி விட்டுறாரு இவ்வளோ மாதிரியே. ஓகே. ஏன்னா பாடி ஆடு வேணும்ல. எஸ். என்னங்க நியாயம் இது? நாசருக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், நாசர் பொண்ணும் காலேஜ் படிக்கும், கமல் பொண்ணும் காலேஜ் படிக்கும். சிம்பு தத்து புள்ளல, எவனை பெற்றது தானே, நம்ம எதுக்கு அவனை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவனை மட்டும் இவனை மாதிரி ரவுடி ஆக்கி விட்டுருவாரு. நோ விண்வெளி நாயகண்ணா, வாட் இஸ் திஸ்னா, வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ப்ரோ? இதை போய் மணிரத்னம் அம்மா கேட்கணும். இல்லை மணிரத்னம் கதை இல்லை தெரியுமா, டேரக்டர் மட்டும் தசவதாரம் மாதிரி கமலோட கதை தான் இது. ஓ இதான் இந்த கொஞ்சம் ஐபேடோட 1000வது கதையா? மீதி 999 கதை எங்க இருக்கு? எப்பாடே மாமே, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே கமல் வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மீதி 999 கதையும் தொலைஞ்சிருச்சு, ஐபேட் வந்து டிசம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கதை பார்த்தோன்னு வந்துட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டுக்கு எதாவது சூஸ் பண்ணி எடுப்பேன். அந்த கதையே எப்படி இருக்குன்னா, மீதி 999 கதையை நினச்சா தான் கொஞ்சம் கொட்டை வலிக்குது எனக்கு. என் தங்கச்சி அப்படின்னு இவனும் கேட்க மாட்டான். ஓகே அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு விட்டுருவான். இவனையும் ரவுடி ஆக்கி விட்டுவார் அந்த படிக்க வைக்காம. சரி ஓகேவா. உடனே நாசருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாந்துரும். அந்த செகண்ட் ஹீரோ நம்ம என்னது ஓமை கடவுளையோட ஹீரோ தானே அவரு? இல்லை அந்த ஆளு கடைசி தாண்டா வருவான். டே எப்பா டே அந்த போர்ஷன்லாம் போகணுமாடா, எர்ரா டே சொல்லு எப்பா சாமி. உடனே அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடும். ஒருத்தவன் காலேஜில் ஒரு பையன், அவன் மூஞ்ச பார்த்தாலே மைதாமா இது கொண்டு அவனுக்கெல்லாம் எப்படிடா பொண்ணு சிக்குது. அவன் ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்ருவான். அப்போ வந்து நான் கண்டுக்க மாட்டேன், அதெல்லாம் நான் வளர்க்க மாட்டேன் அப்படின்றான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், இந்த மாதிரி இவன் தான் என்ன இது பண்ண அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கும். மேலே செத்துரும். ஓகே செத்துரும். என்ன பண்ணுவார், கமல் வந்து அந்த பையனை கடத்தி அந்த பையனை வந்து கூட்டின்னு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு அடித்து கொல்லான்ட்டு போகிற அந்த நேரம் பார்த்து அந்த பெரிய வில்லன் ஃபஸ்ட்டு கமலை மாட்டி விட்டான்ல, அவனோட தங்கச்சி பையன் தானே இந்த பையன். வந்து டெஸ்டெல்லாம் இல்லைடா டே சப்பையா தாண்டா அதுவும் பார்த்து நம்ம ஹைக் ஏற்றணும்பா, மைக் ஏற்றணும். நீங்கள் மட்டும் மைக் ஏற்றுங்க, வாய்க்கு ஏற்றுங்க, சௌரியமான்னு தெரில. ஓகேவா. வந்து வந்தம்மா சுட்டு போட்டோமான்னு இல்லாமல் நீ போதை பொருள் கிடத்துனியா அப்படின்னு ஆமான்னு டங்குன்னு சிம்பு ரெடி அடிப்பான். நீ பொண்ணுங்களை மிரட்டினியா அப்படின்னு இல்லைன்னு டங்குன்னு சிம்பு ரெடி அடிப்பான். ஆமான்றான். அதுக்கப்புறம் நீ வந்து ஆயுதத்தை காட்டி நீ மிரட்டினியான்னு கேட்பாரு. ஆமான்னுவான். அதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கை வச்சியோ அப்படின்னு கேட்பாரு. ஆமான்னா பட்டுன்னு போட்டுருவாரு. இப்போ போதை பொருள் கடத்தது தப்புன்ட்டு அடிக்கிறான், ஆயுதம் வச்சு மிரட்டுறது தப்புன்னு அடிக்கிறான், வேற என்ன சொல்லி அடித்தான், அதான் காலேஜ் பசங்களுக்கு போதை பொருள் கொடுத்தியான்னு கேட்டு அடிக்கிறான். ஓகேவா. இது எல்லாமே தப்புன்னு சொல்லி அடிக்கிறதுனா இதெல்லாம் அவனும் பண்ண மாட்டான் தானே அர்த்தம், கமலும் பண்ண மாட்டான் தானே ஆச்சு, இது ரங்கா சக்திகளும் பண்ண மாட்டான் தானே அர்த்தம். அப்போ நீ கேங்ஸ்டர் என்னதான் பண்ணுற, உனக்கு என்னதான் தொழில், கேங்ஸ்டர் என்ன பண்ணுவானுங்க மாமி, சமூக சேவை செய்வானுங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஒன்று தப்பை எல்லாரும் பண்ணலாம் நாங்களும் பண்ணலான்ற மாதிரி இருப்பானுங்க, இல்லை தப்பை நாங்கள் மட்டும் தான் பண்ணணும் வேற யாரும் பண்ணக்கூடாது மாதிரி இருப்பானு. தளபதி தொழில் பண்ணுறானே தெரியல தளபதி படம் மாதிரி. சரியா. சரின்னு அந்த பையனை அவன் கண்ணு முன்னாடியே போட்டுருவான், வில்ல கண்ணு முன்னாடியே போட்டுருவான். வில்ல வந்து இருடா அவனை அப்புறம் பார்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கதை எங்கெங்கேயோ போவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த வில்லன் இருக்கான்ல, வில்லனுக்குன்னு ஒரு பையன் இருப்பான். வில்லனுக்கு ஒரு பையன்? ஆமாம். அந்த பையன் வந்து நீ எப்படிடா எங்கள் அத்தையோட பையனை போடுவதான் புரியுது படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு. ஏன்டா கதையை சொல்ல சொன்னா அவனுக்கு பையன் இருக்கிறான், இவனுக்கு அப்பாட்டி இருக்கிறான், இந்த கதையெல்லாம் சொன்னா அப்பாட்டி இருக்கா துஷா, இந்த கதையெல்லாம் சொன்னா எப்படா படம் ஓடும். ஓகேவா. அந்த பையன் நீ எப்படிடா எங்கள் அத்தை பையனை கொல்லுவ, நான் வந்து பழிப்பாங்கிறேன் அப்படின்னு என்ன போனோம், ஆளை விட்டு கமலை சுட சொல்லிடுவான். கமலும் தான் வயிற்றுலேயே பட்டைக்குன்னு ஒரு புல்லட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருவாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிம்பு வந்து கிடுகிடுன்னு வருவார். வந்து என்ன ஆச்சு அப்படின்னுவாரு. பேரை வந்து அமர். இந்த அமர் மேலே டவுட் பட்டுருவான். நீ ஏன் என் கூட இல்லை, அப்போ நீ தான் என்ன கொல்ல பார்த்தியோ அப்படின்ற மாதிரி பேசிடுவானா. அதை கேட்டு அமர் வந்து இல்லை மாமி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், உங்கள் பொண்ணுக்கு அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னும். அந்த சீனில் தான் வந்து சிம்பு வந்து கண் கலங்குவான்.
ஓகேவா? அப்படி கண் கலங்கும் போது வந்து அந்த பொண்ணு வந்து இவனுக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை, சிம்பு க்ளோஸ் இல்லைல்ல. அதனால அவங்களுக்கு எப்படி கண் கலங்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அழுவுமோ அந்த அளவுக்கு தான் அழுவான் அவன். அந்த இடத்துல கண்டுபிடிச்சி சிம்புவோட பீக் ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. உடனே இந்த மாதிரி வந்து ஐயோ அபார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடும். அந்த போஸ்ட்லாம் கட் பண்ணி தூக்கிட்டேன். ஏன்னா இதுவே தூக்கிட்டீங்க. ஆமாம் செம்ம. இதுவே போடி, அது இன்னும் போராடியும் டேரக்டராக என்ன. அதனால வந்து இவங்க பொண்ணுக்கு வந்து அபார்ட் ஆகிடுச்சு, உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து அதை பார்க்க போயிருந்தேன். இது இப்போ கடை வந்து பாதி முடிஞ்சிருக்குமா இல்லை காவாசி முடிஞ்சிருக்குமா? காவாசி தானே முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே நானே டயர்ட் ஆகிட்டேன். தேட்டரில் பார்க்க என்னோட நிலைமை யோசிச்சு போகிறேன். நீ என்ன பண்ணுறோம், கமலுக்கு ஒரு 4 அடியாளம் இருப்பாங்க. நம்ம பக்ஸ் தெரியுமா, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக வருவார் சொல்லு அவர். அப்புறம் இது அந்த ரெட்ரோ படத்தில் வில்லனாக வருவார். யார்? ரெட்ரோ படத்தில் உட்காந்துருக்க மாதிரி நாசர் வருவார். ரெட்ரோ படத்தில் என்ன நாசர் வரான், அந்த உட்காந்துருக்க மாதிரி வருவாருடா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் இல்லைடா, சூர்யாவோட அப்பாவை வருவானே. ஆமாம் ஆமாம், சரியா. அவர்லாம் வந்து ரங்கராய சக்திகளுக்கு அடியாள். அவர் இவங்க ரங்கராய சக்தியோட அண்ணனான நாசர்லாம் சேர்ந்து சிம்புவை பற்ற வச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் டேடியை கொண்டது யார் தெரியுமா அப்படின்வாங்க. தெரியும், ரங்கராய சக்திகள் சுட்டிருக்காரு, அந்த கலவரத்தில் போட்டாங்க, அதை போட்டதே உங்கள் அப்பா தான் வந்து உங்களோட ரங்கராய சக்திகள் தான் உங்கள் அப்பாவை போட்டாருன்றவாங்க. அவனு கேட்க மாட்டான், எதுக்காக எங்கள் அப்பாவை போட்டாருன்னு இவனு கேட்க மாட்டான். அந்த உண்மையாலுமே அவங்க அப்பாவை போட்டது யார் தெரியுமா, நாசர் தான். ஓ உங்கள் அண்ணன். சரி, கமலோட அண்ணன். கமலோட அண்ணன் ஏன் நம்மளோட அப்பாவை போட்டான்னு அவனுக்கும் தெரியாது. சும்மா ஜாலிக்கு சுடுவான்டா அந்த ஆளை. எதுக்கு தான் போட்டு, ஏன்னா ஒரு உயிர் தான் அவ்வளோ இதோட. பொல்லாதம் படத்தில் ஒரு டைலாக் வரும், பப்ளிக் இதான் அடிக்கடியா ரவுடிக்குள்ளே முடிச்சிக்கணும், பப்ளிக் மேலே போய் கை வச்சோன்னா தடி வந்து நம்மளை வந்து என்கவுண்டரில் போட்டுரும் அப்படின்னு பொல்லாதம் படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த அண்ணன் பேசுவார். சும்மா இந்த மற்ற படத்தில் வர மாதிரிலாம் சும்மா ஜாலிக்கெல்லாம் போய் பொதுமக்களை போய் எந்த ரவுடிஸும் கொண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேலே என்கவுண்டர் இப்போ ஏன்னா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோதான் என்கவுண்டர் கொடுத்துருவாங்கன்ட்டு கொல்ல மாட்டாங்க. பொல்லாதம் படத்தில் சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்து எதுக்கு அந்த ஆளை சுடுவானே தெரியாது, சும்மா தட்டா அப்படின்னு அந்த ஆள் சுட்டு விட்ருவான், எதுக்கு சுடுவானே தெரியாது. என்னமோ அந்த பாகுபலி படத்தில் போருக்கு போதும் எருமாட்டை அறுத்து போடுவாங்களே, அந்த மாதிரி நினச்சினே அந்த படத்துலேயும் நாசம் தானே இருப்பான். ஆமாம், எல்லா இடத்துலையும் தலைவன் பூந்து விளையாட விளையாடுறான், அந்த மாதிரி நினச்சிக்கிறான் போல இது. ரைட்டு, பக்கத்தில் ஆடு எதுவும் இல்லை, சரி பேப்பர் போடுறான்னா போடு, ரத்தக்காவை வாங்கியாச்சு, உட நம்பிக்கை சொல்லு அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறோம். அது ரங்காயத்தை அவங்க அப்பா போட்டான்றோன்னா உடனே வந்து என்ன பண்ணுறோனுங்க, கமல் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். அந்த கோவம் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. இல்லை, அந்த கமல் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் அந்த பையனை போட்டதுனால. எனக்கு சான்றாவத்துக்கு வந்து அவர்கிட்ட அடியாலே இல்லை, ரொம்ப பாவப்பட்ட மிடில் கிளாஸ் இல்லைன்றதுனால இவரு ஜெயிலுக்கு போயிடுவார். பிளான் போட்டு இது கமலை வந்து குண்டடி படிச்சில் கமலுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து வேண்டிப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் குணமாயிடுச்சு. ஆக்சுவலாக ஒய்ஃப் யாரு? ஒய்ஃப் வந்து அபிராமி. த்ரிஷா மேடம். என்ன பழக்கம் இது? த்ரிஷா மேடமா? அவங்க என்ன ஒப்பாட்டி? அவங்க ஒப்பாட்டிடா, பொண்டாட்டி வந்து அபிராமி. அவங்கள என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம் இதுன்னு சொல்றேன். என்ன பழக்கம் சார்? ஜீவா அவங்க போர்ஷன்லாம் சொன்னால் இன்னும் பெருசாக போயிடும். என்னை வந்து எங்கள் நேரம் எங்கள் அப்பா நேரம் போட்டு நான் போட்டா டம் 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 அப்படின்னு வந்து வெங்காய சக்தியோட வந்து ஒரு மாடல இருந்து போட்டுக்கே தள்ளி விட்ருவாங்க. அப்பாடா எப்படி இன்டர்வல் வந்துட்டேன்டா, இன்டர்வலுக்கே பார்த்துட்டான். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, கமலை போட்டுருவாங்களா? அதான் எப்பயுமே வந்து ஹீரோக்கள் முடிஞ்ச உடனே எப்படி ஆரம்பிச்சாங்க அதை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க, இவ்வளோ சப்பையா இருந்துச்சு, இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க. அவளுக்கு கொஞ்சம் கமல் வாயிலே சொல்லிடுவாரு, 2 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன், இந்த மாதிரி கீழே வந்து அந்த இமயமலை கீழே வந்து குன்ஃபு கற்றுக் கொடுக்க இடம்லாம் இருக்கும், அங்கே போய் கமல் குன்ஃபுலாம் கற்றுப்பாரு. எது 35 வயசுல 40 வயசுல? வாட் தி ஃபக், 70 வயசுல ப்ரோ. 70 வயசுல? சரி சொல்லுங்க. நீ இன்னும் சிம்பு குட்டி பிடிவை கிடைச்சிட்டு இருக்கியா? வந்துட்டான்டா
இப்போ வளர்ந்துட்டான். ஓ வளர்ந்துட்டாரா? ஆமாம். ஓகே சரி. ஐயோ வளர்ந்துட்டானா. உடனே இந்த 2 வருஷத்தில் வந்து 2 வருஷத்தில் வந்து என்ன பண்ணுவான் அமர் சிம்பு வந்து இது வெங்காய சக்தியோட சொந்தமானது எல்லாமே எனக்கும் சொந்தம் அப்படின்ட்டு டெல்லி ஒரு கையில் வந்து இந்திரா வச்சுப்பான். இந்திரா என்ன த்ரிஷாவா? எஸ் 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 வச்சுப்பாங்க. சிம்பு சிம்புவா? ஏய் அமர் அமர் யாரு? அமர் தான் சிம்பு. அமர் தான் சிம்பு. அங்கே கும்ஃபு கற்றுக்கின்னு வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பக்ஸை போடுவார், அப்புறம் இவரை போடுவார், அப்புறம் நாசரை போடுவார். சிம்புவை போடுவார்னு நினைப்போம், ஆனால் சிம்புவை போட மாட்டார். இப்படி தான் கூப்பிடுவார், ஃபோனில் கூப்பிடுவார். அதுக்குள்ளே பாம்பு போட்டு கொண்டுருவாங்க த்ரிஷாவை. அடப்பாவீங்களா? யாரு கொண்டது? சொல்லுங்க. வயசானவர், அவருக்கு அடிக்கடி கேஸ் டபுளில் வரும். இப்போ வில்லனுக்கு ஒரு பையன் இருப்பான்னு சொன்னல, அந்த பையன் தான் பாம்பு வச்சு கொண்டுருவான் த்ரிஷாவை. அந்த வில்லன் வயசாகி செத்து போகணும்னு சொல்ல செத்து போயிடுவார். வயசாகி செத்துடுவார். அதுக்கப்புறம் தான் பாம்பு வச்சு த்ரிஷாவை கொண்டுருவான். அந்த வில்லன் செத்து போவார்ல, வயசான வில்லன், அவர் வந்து தான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ வெங்காய சக்தி வந்து பண்ணக்கூடாதுன்றார். அதனால் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் த்ரிஷாவை பாம்பு போட்டு கொல்லுவான். சரிண்ணே த்ரிஷாவை கொண்டுருவாங்களா? கிளைமேக்ஸ் வந்துடுமா? கிளைமேக்ஸில் வந்து சிம்புவோட தங்கச்சி திருப்பி வந்துடுமா? சிம்புவை தங்கச்சி திருப்பி வந்தப்போ அந்த வில்லன் வந்து டம்னு சுட்டு சிம்புவை கொண்டுருவானா? சிம்பு வந்துருவாரு. வெங்காய சக்தி வந்து அந்த சஸ்பென்ஸ்ங்க, யாரும் பார்க்காதீங்க. சக்திவேல் வந்து அந்த வில்லனை கொண்டுருவாரு. அதுக்கப்புறம் சிம்பு இறந்துருவான். அதுக்கப்புறம் வெங்காய சக்திவேல் வந்து ஃபேமிலியோட வேக்கை விவசாயம் பண்ண போகிறேன்ட்டு காயல்பட்டினே கிளம்பி போய் தமிழ் என்று சொல்லடா தனி முந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா காப்பிரைட்ஸ் கிளைம் அப்படின்ட்டு விவசாயம் பண்ண போயிடுவாரு. அவ்வளோதான் படமா? அவ்வளோதான் படம். அந்த கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று, விண்வெளி நாயகா